السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطاهرين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الموت النصيحة ساكنة. صدق الله أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அஹதில் மீமை சேற்று முகமதாய் வந்த மஹமூதருக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான உன்னத நபியை ஒற்றை வார்த்தையில் புகழ்ந்து பெருமானாரை அங்கம் அங்கமாக ரசித்த சஹாபாக்கள் மீதும், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வீழ்த்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த நாட்களில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் பெருமானார் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள், மதீனாவிலே வாழ்ந்த நாட்கள் எல்லாம் பெருமானார் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தார்களின் மீது பேரன்பு கொண்ட ஒரு தலைவராக, அவர்கள் உம்மத்தை இறுதி மூச்சு வரை நேசித்த ஒரு தலைவராக பெருமானார் அவர்களை யார் எப்படியெல்லாம் நினைக்கிறார்களோ அப்படியெல்லாம் மாற்றிக்கொள்வார்கள். அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு நூன் என்று அழகிய பெயர் வைத்தான். நூன் வல் கலம், பெருமானாருக்கு கலம் பேனா என்று பெயர் வைத்தான். பேனா என்றால், பேனா என்பது அவன் ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஆங்கிலத்தில் எழுதும், யார் எந்த மொழியில் எழுதினாலும் அது அந்த மொழியில் வரைந்து கொடுக்கும். அதே போன்று பெருமானார் அவர்கள் யாரை நேசித்தார்களோ, பெருமானாரை யார் நேசித்தாலும், பெருமானாரை யார் பின்பற்றினாலும் நேர்வழியை அடைந்து விடுவார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்தை சாதித்து காட்டிய, சுமார் 23 ஆண்டுகளில் பெருமானார் நுபுவத்திற்கு பிறகு வாழ்ந்த 23 ஆண்டுகளில் இந்த உலகத்தில் அவர்கள் கண்ட கனவை நினைவாக்கி சென்றவர்கள் உலகம் முழுவதும் ஒரே நபரை பின்பற்றுகிறது. அது அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். சாதாரணமாக ஒரு மனிதன் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அவன் தன்னையே மறந்து விடுவான். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எல்லாம் கேள்வி பார்த்தோம், நாம் எல்லாம் பார்த்த ஒரு வரலாறு, மிஅராஜுடைய வரலாறு. அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அழைத்து ஆறுதல் கூறினான். அங்கு அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு சொல்கிறான்: அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி என்று சொல்லும் பொழுது பெருமானாருக்கு மகிழ்ச்சி இல்லை, பெருமானாருடைய முகம் மலரவில்லை. அல்லாஹு தஆலா கேட்டான்: என்ன ஹபீபே, என்ன ஹபீபே, உங்கள் முகத்தில் மலர்ச்சி இல்லையே என்று கேட்ட பொழுது உச்சகட்ட சந்தோஷத்தில் பெருமானார் சொன்னார்கள்: எனக்கு மட்டும் சலாம் என்றால் என்ன, என் உம்மத்திற்கும் சலாம் வேண்டுமே என்று கூறிய போது அல்லாஹு தஆலா கூறினான், அல்லாஹு தஆலா உம்மத்திற்கும் சலாம் சொன்னானே, ஸலாமு அலைக்க வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அத்தஹியாத்தை கொடுத்தான் அல்லவா. பெருமானார் முகம் அப்பொழுது மலர்ந்தது. இந்த உம்மத்தின் மீது பேரன்பு கொண்ட பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலுமே பெருமானார் உம்மத்தை மறந்ததே கிடையாது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்து இருவரும் ஒரு அறையில் தனிமையில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க: நாயகமே, எனக்காண்டி துவா செய்து நாயகமே, எனக்காண்டி துவா செய்து விடுங்கள் நாயகமே என்று கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் இரு கரங்களை உயர்த்தி அல்லாஹும்ம கஃபிர் ஆயிஷா, யா அல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அத்துணை பாவங்களை மன்னித்து விடு. அவர்கள் தனிமையில் செய்த பாவம், மறைமுகமாக செய்த பாவம், தெரிந்து செய்த பாவம்,
தெரியாமல் செய்த அத்துணை பாவங்களை மன்னித்து விடு ரப்பே என்று அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் துஆ கேட்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் துள்ளி குதித்தார்கள், மகிழ்ச்சியில் ஆனந்தத்தை பட்டார்கள், வானம் வளர்த்து குதித்தார்கள் என்று வரலாற்றில் எழுதுவார்கள். பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறார், என்ன ஆயிஷாவே நாயகமே, நீங்கள் எனக்கான துவா செய்து விட்டீர்கள் நாயகமே, நிச்சயம் ரப்பு என்னை மன்னித்து விடுவான் நாயகமே என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அண்ணல் தாஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த துவாவைத்தான் என் உம்மத்தார்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன் ஆயிஷாவே, இந்த துவாவைத்தான் என் உம்மத்தார்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறேன் ஆயிஷாவே என்று பெருமானார் தனிமையில் மனைவியுடன் இருக்கும் பொழுது கூட உம்மத்தை மறக்கவில்லை. பெருமானார் எல்லா நிலைகளிலும் உம்மத்தின் மீது பேரன்பு கொண்டார்கள். பெருமானார் எப்பொழுதும் குர்பானியில் 2 ஆடுகளை குர்பானி கொடுப்பார்கள், 2 ஒட்டகங்கள் குர்பானி கொடுப்பார்கள். ஒன்று தனக்காகவும், 2வது தன் உம்மத்திற்காகவும். பெருமானாருடைய கடைசி நிலை, கடைசி ஹஜ்ஜிலே 63 ஒட்டகத்தை தன் கரங்களால் குர்பானி கொடுத்து மீதி 3 ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக கொடுக்க சொல்கிறார்கள். 63 என் வயதை காட்டுவதற்காக, மீதி 37ஐயும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கரங்களாக கொடுத்தார்கள். இந்த உம்மத்தை பெருமானார் குர்பானுடைய சமயத்தில் கூட மறந்ததல்ல. இந்தளவுக்கு பேரன்பு கொண்ட பெருமானார், எல்லா நிலையிலும் உம்மத் என்று வாழ்ந்த பெருமானாரை அந்த உம்மத்தின் சஹாபாக்கள் கூட என்றும் மறந்ததல்ல. எந்த சஹாபாக்களும் பெருமானாரின் பேரன்பை விட்டு கொடுத்ததல்ல. பெருமானாரின் மீது எல்லா சஹாபாக்களும் பேரன்பு கொண்டிருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜ்ரத்துடைய வரலாறு. பெருமானார் ஒற்றை வார்த்தை கூறினார்கள், ஒற்றை வார்த்தை, நாம் ஹிஜ்ரத்திற்கு தயாராகுவோம் என்று பெருமானார் வெறும் ஒற்றை வார்த்தை கூறினார்கள். அனைத்து சஹாபாக்களும் உறமைகளை விட்டு, உறவுகளை விட்டு, தாய் தந்தையை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு, என்ன ஒரு வார்த்தை கூட எதற்கு நாயகமே என்று கேட்காமல் எல்லா சஹாபாக்களும் மதீனாவை நோக்கி சென்றார்கள் அல்லவா. பெருமானாரின் ஒற்றை வார்த்தைக்கு அனைத்து மக்காவும் கட்டுப்பட்டது. அதே போன்றுதான் பத்ரு போரிலும் நாம் போருக்கு தயாராகுவோம் என்று சொன்னோனே, விவசாயம் மட்டுமே தெரிந்த அந்த விவசாயி சஹாபாக்கள், நாங்கள் போருக்கு உயிர் தியாகம் செய்ய வருகிறோம் நாயகமே என்று பொங்கி எழுந்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள். நமக்கெல்லாம் தெரியும் ஹிஜ்ரத்துடைய நிலை. பெருமானார் அபூபக்கர் ரலியல்லாஹுடன் செல்கிறார்கள். அபூபக்கர் பெருமானாரை சுற்றி சுற்றி வருகிறார்கள். பெருமானாரை அபூபக்கர் சுற்றி சுற்றி வருகிறார்கள். நாயகம் அபூபக்கரை பார்த்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, என்ன சுத்தி சுத்தி வரீங்க அபூபக்கரே, எதற்கு சுத்தி சுத்தி வருகிறீர்கள் அபூபக்கரே, என் கூட வாங்கலன்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை பார்த்து சொல்வார்கள், நாயகமே, ஏதாவது ஒரு புறத்திலிருந்து ஏதாவது தாக்குதல் வந்தால் முதலில் என் உயிர் போகட்டும் நாயகமே, ஏதாவது ஒரு புறத்தில் இருந்து ஏதாவது ஒரு தாக்குதல் வந்தால் முதலில் என் உயிர் போகட்டும் நாயகமே என்று உயிரை கொடுக்க தயாராக இருந்தவர்கள் சஹாபாக்கள். பெருமானார் மீது பேரன்பு கொண்ட சஹாபாக்கள், விலமதிக்க முடியாத அன்பு கொண்டவர்கள். பெருமானாரை கடுகளவு கூட பெருமானார் எச்சியை இந்த பூமி பார்த்தது கிடையாது. பெருமானார் எச்சிலை இந்த பூமி பார்த்தது கிடையாது. பெருமானாரின் வேர்வையை இந்த பூமி பட்டது கிடையாது. ஏன், பெருமானாரின் நிழலை கூட இந்த பூமி தாங்கியது கிடையாது. பெருமானாரின் மொத்த அழகையும் பெருமானாரை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள் சஹாபாக்கள். பெருமானாரின் மீது பேரன்பு கொண்டவர்கள் சஹாபாக்கள். இப்படிப்பட்ட பெருமானாரை பிரிய மனம் இருக்குமா? அவர்கள் மொத்த வாழ்க்கையே சஹாபாக்கள், தன் மொத்த வாழ்க்கையை பெருமானார் என்று வாழ்ந்த சஹாபாக்களை பிரிய மனம் இருக்குமா? ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முழு ஆட்டை அறுத்து பெருமானாருக்கு விருந்து கொடுக்க ஆசைப்படுகிறார்கள். விருந்து ஓங்கும் நேரத்திலே ஆட்டை அறுக்கிறார்கள். ஆட்டை அறுப்பதை பார்த்த ஜாபிர் ரலியல்லாஹுடைய 2 மகன்கள், அண்ணன் தம்பியை அறுத்து விட்டார், இப்படித்தானே தந்தை அவர்கள் ஆட்டை அறுத்தார்கள் என்று சொல்லி அண்ணன் தம்பியை அறுத்து விட்டு அண்ணன் தம்பி துடிப்பதை பார்த்து பயத்திலே மரணித்து போனார். ஜாபிர் ரலியல்லாஹு 2 மகன்களும் உயிர் போனது. மனைவிட்ட சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு மனைவிட்ட சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு மனைவி எதுவுமே பேசாம, இந்த ரத்தத்தை நான் முழுமையாக சுத்தம் செய்துவிட்டு 2 மகன்களையும் அறையில் வைத்து பூட்டி விடுவோம், நாம் சிரித்த முகத்தோடு பெருமானாரை விருந்துக்கு அழைப்போம் என்று கூறியவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு மனைவி.
பெருமானாரை விருந்துக்கு அழைக்கிறார்கள். பெருமானார் வீட்டுக்குள் வருகிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஜாபிரே, உங்கள் இரு மகன்களை அழையுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு முகம் காண்பித்துக் கொடுத்தது. நாயகமே, அவர்கள் வரமாட்டார்கள். நாயகமே, ஏன்? அவர்களை அழையுங்கள். அவர்கள் வரமாட்டார்கள். ஏன்? அவர்களை அழையுங்கள். நாயகமே, அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி அறுத்து மரணித்து விட்டார்கள். நாயகம் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஜாபிரே, அல்லாஹ்வின் பெயர் சொல்லுது, ரசூல் அழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு கதவை தட்டி, ரசூலுல்லாஹ் உங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இரு மகன்களும் தூங்கி எழுந்ததை போன்று கண்ணை கசக்கி கொண்டு வந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். தன் மகனை மரணத்தை கூட பொருட்படுத்தாமல் பெருமானாரின் மீது பேரன்பு கொண்ட காதல் சஹாபாக்கள் பெருமானாருக்கு விருந்து கொடுக்க அழைக்க தயாராகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட பெருமானார் மீது பேரன்பு கொண்ட சஹாபாக்கள், பெருமானார் மீது காதல் கொண்ட சஹாபாக்கள், தன் உயிரையும் மாய்க்க தயாராக இருந்த சஹாபாக்கள் பெருமானாரின் பிரிவை தாங்க முடியுமா? பெருமானார் ஆரம்ப காலத்தில் இருந்து சொல்கிறார்கள், தயாராகி கொள்கிறார்கள். பெருமானார் இந்த உலகத்தை விட்டு மறையும் நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சூசகமாக எத்தி வைக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக எத்தி வைக்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய வயது ஆகிறது. பெருமானாரால் உடல் பலகீனம் ஆகிவிட்டது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நாயகமே, உங்களுக்கு நான் ஏதாவது நாற்காலி செய்து தருகிறோம் நாயகமே. நாங்கள் உங்களுக்கு நாற்காலி செய்து தருகிறோம் நாயகமே, அதில் உட்காருங்கள் நாயகம் என்று சொல்ல பெருமானார் சொல்கிறார்கள், நான் என்ன இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப் போகிறேனா? இறக்க போகும் மனிதனுக்கு எதற்கு நாற்காலி என்று பெருமானார் அந்த நாற்காலியை ஒதுக்கிவிட்டு சஹாபாக்கள் சூசகமாக சொன்னார்கள், அதே போன்று நான் இருப்பதும் உங்களுக்கு சந்தோஷம், உங்களுக்கு நலவு, நான் இறப்பதும் உங்களுக்கு நலவு என்று பெருமானார் சொல்ல சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டே சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் இருப்பது நலவு என்று சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் மறைவது நலவு என்று சொன்னால் எங்கள் உள்ளம் தாங்க முடியாது நாயகமே என்று சொல்ல பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுடைய நல்ல அமல்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழன் இரவிலும் எனக்கு எத்தி கொடுக்கப்படும். உங்களுடைய எல்லா அமல்களுமே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளி இரவிலுமே எனக்கு காண்பிக்கப்படும். நீங்கள் நல்ல அமல் செய்திருந்தால் உங்களுக்கு சிபாரிசு செய்வேன், உங்களுக்கு ஷஃபாஅத் செய்வேன். நீங்கள் பாவம் செய்துவிட்டால் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், உங்களுக்கு நலவை நான் நாடுவேன் என்று பெருமானார் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் ஏங்கி ஏங்கி அழுகிறார்கள். பெருமானாருக்கு இந்த நிலையில்தான் உடல் பலகீனமாகிறது. அதற்கு முன்னால் சூனியம் வைக்கப்பட்டது. நாம் கடந்த நாட்களில் பேசியதை போன்று பெருமானாருக்கு சூனியம் வைத்து 6 மாத காலம் பெருமானார் அந்த சூனியத்திலே கஷ்டப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். பெருமானாரின் உடல் பலகீனமாகிறது. பெருமானார் உடல் வலுவை இழக்கின்றது. இதே நிலையிலே பெருமானார் வாழ்க்கை கடந்து கொண்டு போகிறது. இதே நிலையில் பெருமானாரின் வாழ்க்கை கடந்து செல்கிறது. பெருமானாருக்கு இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா இறங்குகிறது. பெருமானார் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரா இறங்கிய போது அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேம்பி அழுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் மகிழ்ச்சியில், அபூபக்கர் மாத்திரம் தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அபூபக்கரை பார்த்து கேட்கிறார்கள், அபூபக்கரே, எதற்காக அழுகிறீர்கள்? அபூபக்கரே, எதற்காக அழுகிறீர்கள்? அபூபக்கர் என்று கேட்கும் போது, எதை சொன்னாலும் அழுகிறீர்கள் அபூபக்கர் என்று கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், கூட்டம் கூட்டமாக ஈமான் கொண்டவர்கள் வருவார்கள் என்ற வார்த்தை வஹி வந்துவிட்டது. அப்படி என்று சொன்னால் பெருமானார் வந்த வேலை முடிந்து விட்டது அல்லவா? அப்படி என்று சொன்னால் பெருமானார் வந்த நோக்கம் முடிந்து விட்டது அல்லவா? பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள் அல்லவா? பெருமானார் இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி வாழுவேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவலையுற்ற நிலையில் கண்களில் நீர் பொங்குனவாது கண்ணீர் வெடித்துக் கொண்டு அழுது கொண்டே சொன்னார்கள் என்ற வரலாற்றில் பார்க்கிறோம். சூசமாக பெருமானாருடைய மறைவு காலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ரமலான், பெருமானாருடைய கடைசி ரமலான், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ரமலான் புகாரியிலே அந்த ஹதீஸை எழுதுவார்கள். புகாரியுடைய கடைசி அந்த ஹதீஸில் எழுத நிலையிலே பெருமானார் அந்த ரமலானிலே 3 காரியத்தை செய்தார்கள்.
கடைசி ரமலானிலே காற்றை விட வேகமாக சதகா செய்தார்கள். காற்றை விட வேகமாக சதகா செய்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டினார்கள். எல்லா ரமலானிலுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாருக்கு அந்த வருடம் இறங்கிய அத்துணை இறை வசனங்களையும் ஓதி காட்ட நாயகம் அழகாக அமர்ந்து கேட்பார்கள். அந்த வருடம் ரசூலுடைய கடைசி ரமலான் நாயகத்திற்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹியை ஓதி காட்டுகிறார்கள். முழு குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள். அந்த வருடம் மாத்திரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காட்டினார்கள். நாயகம் ஜிப்ரீலை பார்த்து கேட்டார்கள், என்ன ஜிப்ரீலே, அடுத்த வருடம் வஹி வராதோ, அடுத்த வருடம் ஓதி காண்பிக்க முடியாது என்று 2 முறை ஓதி காட்டினீர்களா என்று நாயகம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்க, மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கண்களில் நீர் பொங்கியவாறு கண்ணீர் வடித்தவாறு, நாயகமே, இதற்கு பிறகு என்னால் வஹியை சுமக்க முடியாது நாயகமே, இந்த உலகத்திற்கு ரிசாலத்தை கொண்டு வர முடியாது நாயகமே என்று, வஹியை கொடுக்க முடியாது நாயகமே என்று சொல்லி பெருமானாரின் பிரிவை நினைத்து நினைத்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்களே, அந்த நிலையை நாம் பார்த்தால் நம் உள்ளங்கள் துடித்துடித்து போகிறது. மூன்றாவதாக பெருமானார் ரசூலுல்லாஹ் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். பெருமானார் நாயகத்துடைய கடைசி நிலை, கடைசி ரமலானிலே 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். மதீனாவிற்கு வந்ததிலிருந்து எல்லா வருடமே பெருமானார் கடைசி 10 நாட்கள் முழுமையாக இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ரமலானிலே 20 நாட்கள் இஅ்திகாஃபில் இருந்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் பிறை 19 ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஷவ்வால் பிறை 19 பெருமானார் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்காக தயாராகிறார்கள். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹிஜ்ரி கடமையாகிறது. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஹஜ் கடமையாகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த வருடம் ஹஜ்ஜி செய்யவில்லை. முதலாக ஹஜ்ஜி கடமையானது ஹிஜ்ரி 9. அந்த வருடம் பெருமானார் ஹஜ்ஜி செய்யவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக சில நபர்கள் ஹஜ்ஜி செய்தார்கள். 10ஆம் ஆண்டு பெருமானார் ஹஜ்ஜி செய்கிறார்கள். ஷவ்வால் பிறை 19 எல்லா சஹாபாக்களையும் அழைக்கிறார்கள். நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன், யார் என்னுடன் ஹஜ்ஜி செய்ய வருகிறீர்கள் என்று கூட சுமார் 80,000 சஹாபாக்கள் பெருமானாரோட ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். 2 சஹாபாக்கள் மாத்திரம் ஹஜ்ஜிக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. எல்லா சஹாபாக்களும் பார்க்கிறார்கள், யார் அந்த 2 சஹாபாக்கள், யார் அந்த 2 சஹாபாக்கள், பெருமானாரோட ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பை இழந்த 2 சஹாபாக்கள் யார் என்று நினைத்த போது, ஒன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் அழைத்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள், உங்கள் மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாள், இன்றோ நாளையோ குழந்தை பிறக்கும் நிலையில் இருக்கிறாள், நீங்கள் ஹஜ்ஜிக்கு வர வேண்டாம் அபூபக்கர் என்று சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுது கொண்டு பெருமானாரை சொன்னார்கள், நாயகமே, உங்களுடைய எல்லா நிலையிலும் கூட இருந்த நாயகமே, உங்களுடைய எல்லா நிலையிலும் நான் உங்களுடன் இருந்த நாயகமே, சௌர் கொகையில இருந்த நாயகமே, ஹிஜ்ரத்தில் இருந்த நாயகமே, என்னை ஹஜ்ஜிக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் நாயகம் என்று சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தன் மனைவியிடத்தில் போய் அனுமதி கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு மனைவி சொன்ன வார்த்தை, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகாவிட்டால், நீங்கள் ரசூலுடன் ஹஜ்ஜிக்கு செல்லாவிட்டால் உங்கள் உடல் மாத்திரம் இங்க இருக்கும், ரூஹ் முழுக்க ரசூலுடன் தான் இருக்கும், நீங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனைவி சொல்ல, நாயகத்திடம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி வந்து சொன்னார்களாம், நாயகத்திடம் அபூபக்கர் ரலியல்லாஹு ஓடி வந்து சொன்னார்கள், நாயகமே, எனக்கு ஹஜ்ஜிக்கு அனுமதி கிடைத்து விட்டது நாயகமே, என் மனைவி ஹஜ்ஜிக்கு அனுமதி கொடுத்து விட்டால் நாயகமே என்று சொல்ல, நாயகம் சிரித்த ஒன்னத்தோடு அபூபக்கரே சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சுப செய்தி இருக்கிறது என்று சொல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். அபூபக்கருடைய மனைவி, நானும் உங்களுடன் ஹஜ்ஜிக்கு வருகிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மனைவி, நானும் உங்களுடன் ஹஜ்ஜிக்கு வருகிறேன் என்று சொல்ல, குழந்தை பிறந்தால், வழியிலே குழந்தை பிறந்தால் பெருமானாரோட ஹஜ்ஜிக்கு வரும் பெண்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள், நாம் ஹஜ்ஜிக்கு செல்லுவோம் என்று சொல்ல, நாயகத்திடம் அனுமதி கேட்டு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனைவியும் ஹஜ்ஜிக்கு வந்தார்கள். வந்த வழியிலே குழந்தை பிறந்தது என்று வரலாற்றில் பார்க்கிறோம். 2வது நபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஹஜ்ஜிக்கு சென்று வர அனுமதி கொடுக்கவில்லை, பெருமானார் ஹஜ்ஜிக்கு செல்ல அனுமதி கொடுக்கவில்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்கிறார்கள், நாயகமே, என்ன ஆனது நாயகமே என்று கேட்க, உன்னுடைய தாய், உன்னை வளர்த்தவள், உன்னை பெற்ற தாய்
உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள், நீ என்னுடன் ஹஜ்ஜிக்கு வருவதை விட, நீ என்னுடன் ஹஜ்ஜி செய்வதை விட உன் தாயை பார்த்துக் கொள்வது சிறந்தது என்று பெருமானார் சொல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜிக்கு வரவில்லை என்று வரலாற்றில் வருகிறது. பெருமானார் ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள், ஹஜ்ஜுடைய கடமையை முடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் கடமையாகி செய்த ஒரே ஒரு ஹஜ், ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் கடமையாகி செய்த ஒரே ஒரு ஹஜ், இன்று வரை அல்ல கியாமத் வரை உலக மக்கள் செய்யும் அத்துணைக்கும் ஒரு வழிகாட்டுதல். எல்லா மனிதர்களும் செய்யும் ஹஜ்ஜிக்கு இது ஃபர்லு, இது சுன்னத்து, இது நஃபீலு, இது வாஜிப் என்று பெருமானார் வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு ஹஜ்ஜின் மூலமாக மொத்த சஹாபாக்களும் தெரிந்து ஏராளமான ஹதீஸ்களை அறிவித்து இப்படிதான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஒற்றை ஹஜ்ஜை வைத்து முழு அகிலமே பெருமானாரை போன்று ஹஜ்ஜி செய்ய தயாராகிவிட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை செய்துவிட்டு ஹஜ்ஜத்துல் வதா கடைசி உரையாற்றுகிறார்கள். சுமார் 1,24,000 மேல சஹாபாக்கள் இருந்தாக வரலாற்றில் வருகிறது. பெருமானாருடன் மதினாவில் இருந்து சென்ற சஹாபாக்கள் 80,000-க்கும் மேற்பட்டவர்கள் பெருமானார் ஹஜ்ஜி செய்ய வருகிறார்கள் என்று தெரிந்து பெரும் பெரும் நாடுகளில் இருந்து பெருமானாரோட ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு 1,00,000-க்கும் மேலான சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருந்தார்கள். பெருமானார் ஹஜ்ஜத்துல் வராவில் கடைசி உரை கன்னி உரை உரையாற்றுகிறார்கள். நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமா, நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமா, நான் இந்த வட்டியை அழித்து விட்டேன், நான் வட்டியை அழித்து விட்டேன், அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள். பெருமானாருடைய கடைசி உரை, நான் வட்டியை அழித்து விட்டேன், அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், நீங்கள் அனைவரும் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். இத்தகுன் நிசா, பெண்களுடைய விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை பாதுகாக்கும் விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள், பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் பெண்களை பற்றியும் பேசினார்கள். கடைசியாக பெருமானார் சொன்னார்கள், உறவுகளை முடித்தவர்கள் இருக்கிறார்களா? கடைசியாக பெருமானார் 1,00,000-க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மத்தியிலே பெருமானார் ஒரு வார்த்தை, உறவுகள் முடித்தவர் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்க, ஒரே ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், நாயகமே, என் மாமனாரிடம் கொஞ்சம் சண்டை நாயகமே, அதனால் அவர்களிடம் பேசுவதில்லை என்று சொன்னோனே, நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து விடுங்களே என்று பெருமானார் சொல்ல, சஹாபா செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய மாமனார் வந்து முசாபா செய்து விட்டார்கள் என்று வரலாற்றில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பெருமானார், லா தர்ஜிஉ பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் வழிகேட்டில் சென்று விடாதீர்கள், லா தர்ஜிஉ பஅதி, எதற்கு பிறகு நீங்கள் வழிகேட்டில் சென்று விடார்கள் என்று பெருமானார் உரையாற்றுகிறார்கள். கடைசியாக நாயகம் சொன்னார்கள், என் வஃபாத்திற்கு பிறகு என் கபரை நீங்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடாதீர்கள், என் வஃபாத்திற்கு பிறகு என் கபரை நீங்கள் வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொல்லி பெருமானார் இறுதி உரை ஹஜ்ஜத்துல் விதாவிலே உரையை முடித்துவிட்டு மதீனா நகரத்திற்கு வருகிறார்கள். பெருமானாருடைய நிலை மோசமாக ஆகிறது. துல்ஹஜ் மாதம் முடிந்து முஹர்ரம் முடிந்து சஃபருடைய மாதம் தொடங்குகிறது. பெருமானாருடைய வாழ்க்கையின் கடைசி மாதம் சஃபருடைய மாதத்திலுடைய கடைசியில் பெருமானார் இருக்கிறார்கள். பெருமானார் கடைசியில் இருக்க அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை, உரிமை விடப்பட்ட அடிமை, உரிமை விடப்பட்ட அடிமையை அழைத்து சென்று பெருமானார் செல்கிறார்கள். கபர்ஸ்தானுக்கு செல்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயுடைய கபர்ஸ்தானுக்கு சென்று பெருமானார் துஆ செய்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயிலே செல்வதற்கு முன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கபரை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், பெருமானாருடைய கண் நம் கண்ணை போன்றல்ல, பெருமானாருடைய கண் நம் கண்களை போன்றல்ல. பெருமானார் மெஹராபில் இருந்து சுவனத்தை பார்த்தார்கள், பெருமானார் மெஹராபில் இருந்து நரகத்தை பார்த்தார்கள், பெருமானாருக்கு முதுவிற்கு பின்னால் உள்ளதையும் பார்த்தார்கள், 7 வானத்திற்கு மேல் சென்று அரிஷை பார்த்தார்கள், பூமி கீழ் இருந்து அனைத்தையும் பார்த்தார்கள். பெருமானார் அந்த வழியில் வந்த வழியிலே 2 கபரை பார்த்து பெருமானார், இந்த கபர்வாசிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள், இவர்களிடத்திலே பேரித்தம்பழத்தின் மட்டையை ஊண்டிவிட்டு இந்த மட்டை காயும் வரை இவர்கள் அதாவது குறைக்கப்படும் என்று சொல்லி ஜன்னத்துல் பக்கீக்கு பெருமானார் சென்றார்கள். இஷாவுடைய நேரம் பெருமானார் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கிறார்கள். இஷாவுடைய நேரத்தில் பெருமானார் சென்று விட்டு
ஜன்னத்துல் பக்கியில் நடக்கும் அந்த கபருடைய அதாவை பார்த்து பெருமானார் தாங்க முடியாமல் அழுகிறார்கள். பெருமானாரின் அழுகை அழுது அழுது பெருமானாருடைய தாடியில் இருந்து சொட்டு சொட்டா தண்ணீர்கள் வடிகிறது. பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஷாவில் அழுத தண்ணீர், இஷாவில் வடிந்த கண்ணீர் தஹஜ்ஜத் வரை முடியவில்லை. பெருமானார் அழுது கொண்டே இருக்கிறார்கள். ரப்பே, இவர்கள் வேதனையை லேசாக்கி விடு ரப்பே, இவர்கள் அதாபை லேசாக்கி விடு ரப்பே என்று பெருமானார் அழுக, வானுலகத்தில் இருந்து மலக்குமார்களின் தலைவர் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கிவிட்டு, நாயகமே உங்கள் கவலையின் காரணமாக, உங்கள் கண்ணீரின் காரணமாக அல்லாஹு தஆலா இந்த ஜன்னத்துல் பக்கியில் அடங்கும் அத்துணை மனிதர்களுக்கும் கபருடைய அதாபை விட்டு நீக்கி விட்டான். நாயகமே, இந்த இடத்தில் அடங்கப்படும் அத்துணை மனிதர்களுக்கும் ஜன்னத்துல் பக்கியிலே யார் யாருடைய கபர் எல்லாம் இருக்கிறதோ அனைத்து மனிதர்களுக்கும் கபருடைய அதாபை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். நாயகமே, அல்லாஹு தஆலா அந்த ஜன்னத்துல் பக்கியிலே அடங்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. பெருமானார் அழுகிறார்கள். அவர்கள் அழுகை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டிற்கு வந்தால் பெருமானாருடைய அழுகை தலைவலியாக மாறுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொல்கிறார்கள், ஆயிஷாவே தலை வலிக்குதம்மா, ஆயிஷாவே தலை கடுமையாக வலிக்குதம்மா, ஒரு துணியை தலையில் கட்டி கொள்கிறேன் அம்மா என்று ஒரு துணியை வாங்கி தலையில் கட்டி விட்டு நாயகம் ஆயிஷா அம்மாவுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே, நான் என்னுடைய நிலையில் நீ இருந்து உன்னுடைய நிலையில் நான் இருந்து நீ மரணித்து விட்டால் என்னம்மா செய்வாய் என்று கேட்கும் பொழுது ஆயிஷா அம்மா சொல்கிறார்கள், அந்த நிலையில் அவர்கள் நம்மை போன்ற என நினைத்து கொண்டு பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள், ஓ, உங்களுக்கு இந்த ஆசை வேற இருக்கிறதா? என்னை மரணித்த பிறகு, என் மௌத்திற்கு பிறகு நீங்கள் வேறு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறதா ஹபீபே என்று நாயகத்தை பார்த்து சொல்ல, நாயகம் சிரித்து கொண்டே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மடியில் படுத்திருக்கிறார்கள். அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய கடைசி புதனிலிருந்து ரபியுல் அவ்வல் பிறக்கின்றது. பெருமானார் ரபியுல் அவ்வல் பிறை 8 மகரிபு தொழுகை வைக்கிறார்கள். பெருமானார் வல் முர்சலா சூராவை முழுமையாக ஓதி தொழுகை வைத்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள். பெருமானாருடைய காய்ச்சல் தாங்க விடவில்லை. பெருமானாருடைய காய்ச்சல் தாங்க முடியல. பெருமானாருக்கு ஆறுதல் சொல்ல ஒவ்வொரு சஹாபாக்களாக வருகிறார்கள். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு, அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு வருகிறார்கள். வந்து பெருமானாரை பார்த்து விட்டு, நாயகமே, எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே என்று சொல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு நாயகம் சொல்கிறார்கள், உஸ்மானே, நபிமார்களை அல்லாஹ் சோதிப்பான், பெருமானாரை சோதிக்கிறான், அல்லாஹ் நபிமார்களை சோதிப்பான். இப்படி சோதிப்பதன் மூலமாக, அவர்களுக்கு கஷ்டம் தருவதன் மூலமாக மரத்தில் இருந்து இலைகள் உதிர்வது போல நபிமார்களின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் உஸ்மானே என்று நாயகம் சொல்கிறார்கள். பிறகு சஅதுல் ஹுதுரி ரலியல்லாஹு தஆலா, அபீ சஅதுல் ஹுதுரி ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். வந்து பெருமானாருக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார்கள். பெருமானாருக்கு ஆறுதல் சொல்ல வந்தால் பெருமானாரின் போர்வைக்கு மேல் கொதிக்கின்றது. அபீ சஅதுல் ஹுதுரி ரலியல்லாஹு துடித்து போய் பெருமானாரை கேட்கிறார்கள், நாயகமே, ரசூலுல்லாஹ் எப்படி தாங்குகிறீர்கள் நாயகமே என்று கேட்க, நாயகம் சொன்னார்கள், 40 மனிதருடைய வலிகளை, சிரமத்தை அல்லாஹ் நபிமார்களுக்கு தருகிறான். 40 சாதாரண மனிதர்களுடைய கஷ்டத்தை, அந்த சக்கராத்துடைய நிலையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி ஆறுதல் கூற வந்தவர்கள் பெருமானாருக்கு. ஆனால் அனைத்து சஹாபாக்களுக்கும் பெருமானார் ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். பெருமானாரு காய்ச்சல் மயக்கமாக மாறுகிறது. பெருமானாரின் காய்ச்சல் மயக்கமாக மறுகிறது. ரபியுல் அவ்வல் பிறை 8 இஷாவுடைய தொழுகை சஹாபாக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. பெருமானார் கண் விழிக்கிறார்கள். கண் விழித்தவுடன் ஆயிஷாவை பார்த்து கேட்கிறார், என்ன ஆயிஷாவே, தொழுகை என்னமா ஆனது? சஹாபாக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் நாயகமே. நாயகம் ஒது செய்கிறார்கள், குளிக்கிறார்கள், தயாராகிறார்கள், மீண்டும் மயங்குகிறார்கள். கண் விழித்தவுடன் கேட்கிறார்கள், ஆயிஷா, தொழுகை என்ன ஆனது?
சஹாபாக்கள் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் நாயகமே. பெருமானார் மீண்டும் எழுக்கிறார்கள், குளிக்கிறார்கள், உது செய்கிறார்கள், மீண்டும் மயங்கிறார்கள். இதே போன்ற 5 முறை நடக்கின்றது. பெருமானார முடியவில்லை, அந்த கஷ்டம் தாங்கவில்லை. தஹஜ்ஜத்துடைய நேரம் கூட நெருங்கி கொண்டிருக்கிறது. பெருமானாரை காத்திருந்து பெருமானாரை எதிர்பார்த்து சஹாபாக்கள் பள்ளிவாசலை கூடி விட்டார்கள். பெருமானார் வரவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து பெருமானார் சொல்கிறார், ஆயிஷாவே, எனது தோழர் அபூபக்கரை தொழ வைக்க சொல்லம்மா, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நாயகமே, அபூபக்கர் என் தந்தை உடல் பலகீனமானவர்கள், உள்ளம் பலகீனமானவர்கள் நாயகமே. நீங்கள் நின்ற மெஹராபிலே அபூபக்கரால் நிற்க முடியாது நாயகமே. நீங்கள் நின்ற மெஹராபால் அபூபக்கரால் நிற்க முடியாது நாயகமே. உமர் ரலியல்லாஹு தொழ வைக்க சொல்லலாமே என்று சொல்ல, நாயகம் அபூபக்கரை தொழ வையுங்கள் என்று சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் மகளார்கிட்ட போய் சொன்னா, நாயகம் வந்து அஸ்மா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், என் தந்தை உமர் ரலியல்லாஹு தொழ வைக்கட்டும் நாயகமே என்று சொல்ல, நாயகம் முகம் சிவந்து போய் நாயகம் சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உபதேசம் சொன்ன பெண்களை போன்று நீங்கள் மாறிவிடாதீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உபதேசம் சொன்ன பெண்களை போன்று நீங்கள் மாறிவிடார்கள். என் தோழர் என் சித்தீக் அபூபக்கர் சித்தீக் தொழ வைக்கட்டும் என்று சொல்ல, அதற்கு முன்னால் நாயகம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமானதின் காரணமாக சஹாபாக்கள் அனைவரும் உமரை தொழ வைக்க சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்ட வீட்டுக்குள் இருந்து பெருமானார் சத்தம் இடுகிறார்கள், என் தோழருடைய சப்தம் இல்லை, இது என் தோழர் அபூபக்கரின் சத்தம் இல்லை என்று பெருமானார் சத்தமிட்டு அபூபக்கரை தொழ வைக்க சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தொழ வைக்கிறார்கள். அந்த இடத்தில் மெஹராபில் நின்று கொண்டு கண்ணீர் வெடித்து அழுது கொண்டே தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷாவுடைய தொழுகை முடிந்து விட்டது. பெருமானார் உடல் கொஞ்சம் நல்லானதை போன்று தெரிந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபுல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை தோளில் தூக்கி வைத்து அழைத்து வருகிறார்கள். பெருமானாருடைய கால் பூமியிலே கோடு போட்டு கொண்டு வருகிறது. பெருமானாரை சஹாபாக்கள் அனைவரும் பள்ளிக்குள் துளைக்கிறார்கள். பெருமானார் அமர்ந்த நிலையில் தொழ வைக்கிறார்கள். பெருமானார் அமர்ந்த நிலையில் தொழ வைத்து விட்டு பெருமானாரை மெம்பரில் அமர வைக்கிறார்கள் சஹாபாக்கள். பெருமானார் மெம்பரிலே அமர்ந்து விட்டு சொன்னார்கள், நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டுமா என்று பெருமானார் கேட்க, அங்கிருந்து ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், நாயகமே, ஒரு ஏழைக்கு கொடுக்க, ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்க என்னிடத்தில் காசு வாங்கினீர்கள் நாயகமே. அபுல் ஃபதுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் நாயகம் சொன்னார்கள், அந்த கடனை அடைத்து விடுங்கள் என்று சொல்ல, இரண்டாவதாக ஒரு சஹாபி எழுந்து, நாயகமே, நான் கெட்ட பேசுகிறேன் நாயகமே, நான் கெட்ட வார்த்தையால் பேசுகிறேன் நாயகமே, எனக்காக துஆ செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல, நாயகம் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். வேறொரு சஹாபி எழுந்து, நாயகமே, நான் முனாஃபிக்காக இருக்கிறேன் நாயகமே, நான் நயவஞ்சகத்தனப்படுகிறேன் நாயகமே என்று எனக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்ல, உமர் ரலியல்லாஹு அந்த சஹாபியை கண்டிக்கிறார்கள். அல்லாஹ்வின் குறையை மறைத்து வைக்கிறான், நீ எதற்கு வெளிப்படுத்துகிறாய் என்று சொல்ல, நாயகம் சொன்னார்கள், இவருடைய குறையை நான் இங்கேயே மன்னிப்பு வாங்கி கொடுத்து விடுகிறேன். நாளை மறுமையிலே இவர் இப்படி குறைப்பட்டவராக வந்தால் என்னால் தாங்க முடியாது உமரே, அவரை கண்டிக்காதீங்க என்று சொல்ல, பெருமானார் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறார்கள், நாயகமே, என்னால் வெளியே சொல்ல முடியாத நோய் இருக்கிறது நாயகமே, என் உடம்பில் வெளியே சொல்ல முடியாத நோய் இருக்கிறது நாயகமே, அதற்காக துஆ செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல, நாயகம் அனைத்து மக்களுக்கும் துஆ செய்கிறார்கள். அதற்குதான் பிறகு நாம் எல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கும் உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுந்துகிறார்கள். எழுந்து உகாஷா கூறுகிறார், நாயகமே, என்னை ஒரு தடவை அடித்தீர்கள் நாயகமே, நான் உங்களை அடிக்க வேண்டும் நாயகமே, என்னை ஒரு தடவை தண்டித்து விட்டீர்கள் நாயகமே, நான் உங்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல, உகாஷா அந்த நிலையில் பெருமானார் சொன்னார்கள், உகாஷாவே, என்னை பழிவாங்கிக் கொள் என்று சொல்ல, நாயகமே, நீங்கள் என்னை அடித்த போது சாட்டையில் அடித்தீர்கள் நாயகமே, அந்த சாட்டை உங்கள் வீட்டில் இருக்கிறது,
பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போகிறார்கள். பெருமானாரின் வீட்டிற்கு சென்று சாட்டையை வாங்கி வருகிறார்கள். உகாஷா கூறுகிறார், நாயகமே, என்னை அடித்த போது நீங்கள் சட்டை இல்லாமல் இருந்தீர்கள் நாயகமே. உமர் ரலியல்லாஹு பெருமானாரின் சட்டையை கழட்டுகிறார்கள். பெருமானாரின் மீது உமருடைய விரல் பட்டு லைட்டாக சிறிது ரத்தம் வந்து விட்டது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் உடம்பிலே இருக்கிறார்கள். உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சாட்டையை கீழே எறிந்து விட்டு பெருமானார் உடல் முழுவதும் கட்டி அணைத்து முத்தம் கொடுக்கிறார்கள். நாயகமே, உங்கள் மேனியை கட்டி அணைக்க வேண்டும், உங்கள் மேனி என் மீது பட வேண்டும் என்ற நோக்கத்திற்கு நான் இவ்வாறு செய்தேன் நாயகமே என்று சொல்ல பெருமானார் உகாஷாவை பார்த்து சொன்னார்கள், உகாஷாவே, இந்த உன் உடம்பை எந்த ஒரு நரகமும் தீண்டாது என்று உகாஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் சுப செய்தி சொல்லிவிட்டு பெருமானார் வீட்டிற்கு செல்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு வெறும் 17 வக்துகள் இருக்கிறது. சுமார் 17 வக்துகள் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழ வைக்கிறார்கள். 17 வக்துகள் பெருமானார் இருப்பதுடன் தொழ வைத்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையில் கூட அவர்களுக்கு இருந்த எல்லா மனைவியோட வீட்டிற்கு செல்கிறார்கள். எல்லா மனைவியார் வீட்டிற்கும் செல்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருக்காக வேண்டி அனைத்து மனைவிமார்களிடத்தில் வீட்டிற்கு செல்கிறார்கள். பெருமானாரா முடியவில்லை, நம் வீட்டில் இருப்பதை விட்டு கொடுத்து அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருப்பதற்கு அனுமதி கொடுப்போமே என்று சொல்லி அனைத்து மனைவிமார்களிடம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேச அனைத்து மனைவிமார்களும் அனுமதி கொடுத்து அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிலே பெருமானார் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்க அன்னை ஃபாத்திமா அம்மா வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமா அம்மா பெருமானாரை பார்க்க வந்த போது பெருமானாரை எழுந்து நிற்க முடியவில்லை. பெருமானார் அழுகிறார்கள். பெருமானார் தேம்பி அழுகிறார்கள். ஃபாத்திமா அம்மா கேட்கிறார்கள், எதற்காக நாயகம் அழுகிறீர்கள் என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், நீ வந்த போதெல்லாம் உன்னை எழுந்து நின்று வரவேற்றேன் அம்மா, இப்பொழுது என்னால் எழுந்து நிற்க முடியவில்லை என்று சொல்லி அழுகிறார்கள். ஃபாத்திமா அம்மா ஒரு புறம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். நாயகம் ஃபாத்திமா அம்மாவுடைய காதில் போய் சொன்னார்கள், எனக்கு பிறகு என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு, என் மறைவிற்கு பிறகு நீதான் அம்மா என்னை முதலே சந்திப்பாய் என்று சொன்னவுடன் ஃபாத்திமா அம்மா அமைதி காத்தார்கள். பெருமானாரின் காய்ச்சல் தாங்க முடியவில்லை. ஆயிஷா அம்மாவுடைய மடியில் படுத்து பெருமானார் சொல்கிறார்கள், ஆயிஷாவே, அந்த யஹூதி பெண்ணுடைய விஷம் என் நெஞ்சை அறுக்கிறதம்மா, அந்த யஹூதி பெண்ணுடைய விஷம் என் நெஞ்சை அறுக்குதம்மா. உலகத்திலேயே சிறந்த அந்தஸ்தை அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு கொடுக்க நினைத்து விட்டான். உலகத்தில் எல்லா அந்தஸ்தும் பெருமானாருக்கு இருக்க ஷஹீத் என்ற அந்தஸ்தையும் பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுக்க ஆசைப்பட்டு அந்த நிகழ்வை நடத்தி காட்டினார். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க, நான் ஆயிஷாவே, அந்த யஹூதியுடைய விஷம், அந்த யஹூதி வைத்த விஷம் என் நெஞ்சை அறுக்குதம்மா என்று சொல்ல பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் உடல் பலகீனத்தோடு அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு சஹாபி மிஸ்வாக் தேய்ப்பதை பார்த்த சஹாபி, அந்த சஹாபியை போன்று பெருமானார் அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் வாயால் மிஸ்வாக்கை கடித்து பெருமானாருக்கு மிஸ்வாக்கு செய்து விடுகிறார்கள். பெருமானார் மீது அந்த வெப்பம், அந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் தண்ணீரை பெருமானார் மீது ஊற்றுகிறார்கள். பெருமானாருக்கு உதவு செய்து விடுகிறார்கள். அந்த தண்ணீர் பெருமானார் மீது பட்டதற்கு பிறகு வெந்நீராக மாறியது என்று வரலாற்றில் எழுதுவார். பெருமானாரின் நிலை கொஞ்சம் மோசமாகிவிட்டது. பெருமானார் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு வெறும் 16, 17, 15 வக்துகள் 3 நாட்கள் மாத்திரம் இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க ஃபாத்திமா அம்மா வந்தபோது வெளியில் இருந்து ஒரு மனிதர் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அழைத்தார். நாயகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செல்லவில்லை. இரண்டாவதாக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு மனிதர் அழைக்க ஃபாத்திமா அம்மா 3வது முறை அழைத்த போது போய் கேட்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்க நாயகத்திடம் போய் அனுமதி வாங்க ஃபாத்திமா அம்மா போறாங்க. போனோடனே ஃபாத்திமா அம்மாட்ட சொல்றாங்க, நாயகமே, உங்களை பார்க்க ஒரு மனிதர் வந்திருக்காரு,
உங்களை பார்க்க ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், ரசூலுல்லாவுக்கு உடல்நிலை சரியில்லை, பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன். அவர் என்னை ஒரே ஒரு பார்வை பார்த்தார் நாயகமே. என் உடல்கள் உள்ள அனைத்து எலும்புகளும் நொறுங்குவதை போன்று வலித்து விட்டது நாயகமே. யார் அவர் என்று கேட்க நாயகம் அழகாக சொல்லி காட்டுவார்கள், பாத்திமாவே, பாத்திமாவே, அவர் யார் என்று தெரியாதா? அவர்தான் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பெண்களையும் விதவையாக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் யதீமாக்கக்கூடியவர். அவர்தான் மலக்குல் மௌத் இஸ்ராயில் வந்திருக்கிறார் என்று சொன்னார். பாத்திமா அம்மா ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அவர்களுக்கு இங்க என்ன வேலை நாயகமே? ரசூலுல்லாஹ் அழுது கொண்டே சொன்னார்கள், பாத்திமா உனக்கு தெரியாதா பாத்திமா, பாத்திமா உனக்கு தெரியாதா பாத்திமா என்று பெருமானார் சொல்ல, பெருமானாரை பார்க்க ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார்கள். கூடவே இஸ்மாயில் என்ற ஒரு மலக்கு வந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த நிலையில் பெருமானாரை பார்த்து, என்ன ஜிப்ரீலே, எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்க, பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகாக சொன்னார்கள், என்னை இதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லையே ரசூலே, நான் இந்த உலகத்திற்கு வஹியை சுமந்து கொண்டு வர முடியாதே ரசூலே, இதற்கு பிறகு நுபுவத் நின்று விட்டதே ரசூலே, இதற்கு பிறகு ரிசாலத் இல்லையே ரசூலே என்று ஏக்கத்தில் அழுகிறேன் என்று சொல்ல, பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லுவார்களே, இந்த நுபுவத் நின்று விட்டது, இந்த ரிசாலத் நின்று விட்டது, ஆனால் ரிசாலத்தை சுமக்கும் நுபுவத்தை சுமக்கும் வரசத்துல் அம்பியா, அல் உலமா வரசத்துல் அம்பியா, அவர்களை நீங்கள் சுமப்பீர்கள் ஜிப்ரீலே. என்னுடைய அம்பியாக்கள் அல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்களை நீங்கள் சுமப்பீர்கள் ஜிப்ரீலே என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்ல, பெருமானாரை பார்த்த ஜிப்ரீல் மீண்டும் ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த இஸ்மாயில் என்ற மலக்கு இருக்கிறாரே, இவர் படைத்ததில் இருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நாயகமே. இந்த இஸ்மாயில் என்ற மலக்கு படைத்ததிலிருந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நாயகமே என்று சொல்ல, இஸ்மாயில் என்ற மலக்கு நாயகத்தை பார்த்து விட்டார்கள். மலக்குல் மௌத் பெருமானாரத்தில் அனுமதி கேட்கிறார்கள், நாயகமே, எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹு தஆலா அனுமதி கேட்க சொல்லல, எந்த ஒரு நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா அனுமதி கேட்க சொல்லல, உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கேட்க சொல்லியிருக்கிறார் நாயகமே. சஃபருடைய மாதம் முடிந்து ரபியுல் அவ்வல் பிறை திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை நாயகம் அனுமதி கேட்க மலக்குல் மௌத் வந்து விட்டார்கள். அந்த திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை வருகிறது. திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை பெருமானார் தொழ வைக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் கொண்டு போய் மெஹராப்ல அமர வைக்கிறார்கள். அமர்ந்த நிலையில் பெருமானார் தொழ வைக்கிறார்கள். அமர்ந்த நிலையில் பெருமானார் தொழ வைத்து விட்டு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சாய்கிறார்கள். அப்படியே சாய்ந்து அலி ரலியல்லாஹு ரசூலை தோளில் தாங்கி ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்ற திருசூராவை ஓதிவிட்டு சஹாபாக்களுக்கு கூறினார்கள், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஒற்றுமையை பேணிக் கொள்ளுங்கள், நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ரசூலுல்லாஹ் தேம்பி அழுது அந்த இடத்தில் யா உம்மத்தி என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஃபஜருக்கு பிறகு வீட்டிற்கு வருகிறார்கள். வீட்டுக்குள்ளே ஷஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை பார்க்கிறார்கள். ஒரு அறைக்குள் போகிறார்கள். பெருமானாரை பார்த்து ஷஃபியா ரலியல்லாஹு தஆலா அழுகிறார்கள். நாயகம் சொன்னார்கள், ஷஃபியாவே வேண்டாம் அம்மா, ஷஃபியாவே வேண்டாம் அம்மா, என்ன நாயகமே என்று கேட்க, ஜிப்ரீல் வந்து எனக்கு சொல்லிவிட்டார் நாயகமே. சஃபியா அம்மா அறைக்குள் போய் பெருமானாரை பார்த்து விட்டு 2 ரக்காத் தொழுது தேம்பி அழுகிறார்கள். ஷஃபியா ரலியல்லாஹு யா அல்லாஹ் தேம்பி அழுது விட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார்கள், நாயகத்திற்குள்ள அத்துணை நிலைமையும் அத்துணை சிரமத்தையும் எனக்கு கொடுத்து விடு, பெருமானாருக்கு உடலை லேசாக்கி விட்டுனா யா அல்லாஹ் அப்படி துஆ செய்கிறார்கள். ஆனா நாயகம் அதை செய்ய வேண்டாம் என்று சஃபியாட்ட சொல்ல, நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா சஃபியா,
நான் அல்லாட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா சஃபியா? என் உம்மத்தில் உள்ள அனைத்து சக்கராத்துடைய நிலையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே. என் உம்மத்தில் உள்ள அனைத்து சக்கராத்துடைய நிலையும் எனக்கு கொடுத்து விடு ரப்பே என்று என் ரப்பிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சஃபியா என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய நிலையிலே உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி என்று கதறி அழுதார்களே. இந்த உம்மத்துடைய நிலைமை, இந்த உம்மத் பெருமானார் மீது எந்த அளவுக்கு பிரியம் வைத்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் கதறி அழுது கொண்டு, பெருமானார் தேம்பி அழுது கொண்டு, உம்மத்துடைய கவலை, உம்மத்துடைய சிரமம், என் உம்மத் என்ன ஆகுமோ, என் உம்மத்து என்ன ஆகுமோ என்று தேம்பி தேம்பி அழுதார்களே. மினாவிலே ஒரு நிலையில் அழுதார்கள். இறைவன் கேட்டான், நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று பயந்து விட்டேனே, உங்கள் உம்மத்திலே அனைவரையும் நான் சுவனத்திற்கு அழைத்து விடுவேன் ஹபீபே என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் சொன்னானே. அந்த நிலையில் பெருமானாரே ரூஹை வாங்குவதற்கு, பெருமானார் இறைவனை சந்திப்பதற்கு மலக்குல் மௌத் வந்து நிற்கிறார். மலக்குல் மௌத் அனுமதி கேட்கிறார். நாயகம், இறைவனை சந்திக்க, என் நண்பனை சந்திக்க நான் அனுமதி கொடுக்காமல் இருப்பனா? என் நாயகம் இறைவனை சந்திக்க அனுமதி கொடுக்கிறார்கள். ரபியுல் அவ்வல் திரை 12 திங்கள் கிழமை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு கண் மூடுகிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு இரு கண்களை மூடுகிறார்கள். சஹாபாக்கள் அனைவரும் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள், இனி பெருமானாரை நாம் பார்க்க முடியாது, இனி வஹியை கேட்க முடியாது என்று பித்து பிடித்ததை போன்று திரிந்தார் சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு வாளை எடுத்து வீசினார்கள். வாளை எடுத்து, என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணித்தார் என்று சொன்னான், அவன் தலையை வெட்டி விடுவேன் என்று வாளை எடுத்து வீசிக் கொண்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனைத்து சஹாபாக்களும் அமைதிப்படுத்துகிறார்கள். அனைத்து சஹாபாக்களையும் அமைதிப்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, மா முஹம்மது வ மா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். ரசூலுல்லாஹ்க்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது, நாயகம் தான் ஒரே ஒரு ஹபீப், ஒரே ஒரு ரசூல் என்று உமர் ரலியல்லாஹுக்கு சொல்லி ஆறுதல் படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தெரியும் அபூபக்கரே, எனக்கு தெரியும் அபூபக்கரே, உஸ்துவானே ஒன்னானா, உஸ்துவானே அண்ணானா, பெருமானார் தினமும் சாய்ந்திருக்கும் ஒரு தூணே பெருமானாரின் பிரிவை தாங்க முடியாது. ஒரே ஒரு அறிவிருக்கும் அந்த கட்டை, ஒரு தூண் பெருமானாரின் பிரிவை தாங்க முடியவில்லை. இந்த 6 அறிவிற்கும் உமர் எப்படி தாங்குவன் அபூபக்கரே என்று உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதார்கள் அல்லவா. எத்தனையோ சஹாபாக்கள் பெருமானாரின் பிரிவை தாங்க முடியாமல் மரணித்து போன சஹாபாக்களை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பேரன்பு கொண்ட சஹாபாக்கள், பெருமானார் மீது பேரன்பு காதல் கொண்டவர்கள். ஒற்றை தலைவர் தன் வாழ்க்கையில் 63 ஆண்டு காலம் கண்ட கனவை அனைத்தையும் பரிபூர்ணப்படுத்திவிட்டு இந்த மார்க்கம் முழு உலகத்திற்கும் பரவும் என்பதை உறுதி செய்துவிட்டு அகிலத்திற்கு ஒரு அருள்கொடையாக அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றி அவர்கள் வாழ்க்கையை பரிபூர்ணப்படுத்திவிட்டு இறைவனை சந்திக்க சென்றார்களே. அதற்கு பிறகு பெருமானார் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், அல் மௌத்து அன் நசீஹத்து, அல் மௌத்து அன் நசீஹத்து. மரணம் என்பது ஒரு உபதேசம் என்று பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். அதற்கு பிறகு பெருமானாரை அல்லாஹு தஆலா திருமறையில் கூட ஒரு இடத்தில் பெருமானார் சொல்லுவான், என்னுடைய பாதையில் ஷஹீதானவர்களே நீங்கள் மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. அதே போன்றுதான் பெருமானார் ஒரே ஒரு போர் செய்தவர்கள் ஷஹீதான சஹாபாக்களை கூட மௌத்தாக கூடாதுனா அல்லாஹ்வின் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்திருக்கிறார்களே தவிர பெருமானார் முழுமையாக மரணிக்கவில்லை என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நம் உள்ளத்தில் ஈமானை ஊற்றிக் கொள்ள வேண்டும். பெருமானுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்றுதான் நாமும் வாழ வேண்டும். பெருமானாரை வெறும் இந்த 12 நாட்கள் மாத்திரம் ஒரு சில வினாடியில் பேசி முடித்து முடியாது. பெருமானாரின் வார்த்தையை பேச இந்த உலகத்தில் உள்ள அத்துணை மரங்களையும் காகிதமாக ஆக்கி கடல் நீர் முழுவதும் மையாக மாற்றி எழுதி முடித்தாலும் வாழ்க்கை முழுவதும் பெருமானாரை பேசிக்கொண்டே இருந்தாலும் பெருமானாரின் வாழ்க்கையை பேசிவிட முடியாது. அந்த அளவிற்கு பெருமானாரின் வாழ்க்கை மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை.
அதே போன்று நம் வாழ்க்கையும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. நம்முடைய வாழ்க்கையை ஹபீபை உயிர் மூச்சு பிரியும் வரை புகழ்ந்து கொண்டு பெருமானாரை இறுதி மூச்சு வரை புகழ்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரும் மேலாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.